ஒரு ஊரில் ஒரு துணி துவைக்கிற தொழிலாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் கிராமத்தில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்ப்பார். அவருக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு சொந்தமாக. அவர் தம் மனைவியிடம் பேசுகிறாரு, நமக்கு சொந்தமாக குதிரையும் கழுதையும் இருக்கிறனால நம்ம சுமையெல்லாம் சுமக்கவும் குதிரை தூரமாக பயணிக்கவும் பயன்படுது. இதனால் நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் சுலபமாகுது அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குதிரையும் கழுதையும் ஒரே இடத்துல தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ குதிரையும் கழுதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது குதிரை சொல்லுது, சீ நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, இங்கே வராத, நீ இங்கேயே போ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, நண்பா ஏன் என்னை எப்படி சொல்கிற, நான் உன் கூட தானே இவ்வளோ நாளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுவும் அந்த குதிரைனால ஏற்றுக்க முடியல. உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, நீ உன் மூஞ்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ மூட்டையெல்லாம் சுமக்கிற, நான் அப்படி இல்லை, நான் கெத்தான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னா அந்த கழுதைக்கு மனம் ரொம்ப உளைச்சலாக இருக்குது. அப்போ கழுதை சொல்லுது, உனக்கு யார் முதலாளியோ அவர் தான் எனக்கும் முதலாளி, உன்னை விட நான் தான் அவருக்காக நான் அதிகமாக உழைக்கிறேன், சுமைகள் தாங்குகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குதிரை சொல்லுது, ஆமாம் நீ அதுக்கு தான் லாய்க்கு, நான் அப்படி கிடையாதுல்ல, நான் கெத்தான ஆள், அந்த மாதிரி அவ்வளவுக்கு தேவைப்படுற மாதிரி தான் விலங்குகளை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை சொல்லவும் இந்த கழுதைக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அப்போ அந்த கழுதை சொன்னிச்சு, நீ ரொம்ப தலைக்கணத்தில் ஆடுற குதிரையே அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுது. ஒரு நாள் இந்த கழுதை பயங்கரமான சுமையை தூக்கிட்டு போகுது. அந்த துணி ரொம்ப ஈரமாக இருக்கும், அந்த கழுதையால் நடக்கக்கூட முடியலை. அப்போ அந்த கழுதை கேட்குது, குதிரையண்ணா எனக்கு ரொம்ப சுமை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குதிரை சொல்லுது, அப்போ நானா உன் சுமையை சுமக்க முடியும், நீ தான் சுமக்க முடியும், அதுக்கு நீ தான் லாயக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கழுதை சொன்னிச்சு, நீங்கள் சுமக்கலாம் வேணாம், இந்த கொஞ்சம் பாரத்தை குறைக்கலாம்ல, என்னால் நடக்கக்கூட முடியலை அப்படின்னு சொன்னதுக்கும், அதெல்லாம் முடியாது, நீ தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை சொல்லிடுச்சு. அந்த கழுதையால் நடக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே மயங்கி கீழே விழுந்துருது. அந்த கழுதையோட முதலாளி என்ன செய்கிறாரு, சுமை அதிகமாக இருக்குவோல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த கழுதை மயங்கி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கழுதையில் கட்டியிருந்த அந்த துணியெல்லாம் எடுத்து குதிரை மேலே கட்டி மயங்கி கிடந்த கழுதையும் அந்த குதிரை மேலே தூக்கி கட்டி தொங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் இந்த குதிரை ஒன்று நினச்சிச்சான், நம்ம ரொம்ப தலைக்கணத்தில் ஆடிட்டோமோ, இவ்வளோ அதிகமான சுமையை நம்ம சுமக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, இனிமேல் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, கழுதைக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கணும்னு நினச்சிச்சான்.